Hi everyone, welcome to NEET UG in Tamil. இந்த யூடியூப் சேனல் வந்து மெயினாக எதுக்கு தொடர்ந்துருக்கோம்னா நீட்டை ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆக்குறது. அப்படி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கலான்னு யோசித்த போது தான் ஒரு 3 வழி தெரிஞ்சிச்சு எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக்குறது. அது என்னென்னா, நம்பர் 1 உங்களுக்கு படிக்கிறது பிடிக்கணும். நம்பர் 2 உங்களுக்கு படிக்கிறது தான் பிடிக்கணும். கடைசி ஸ்டெப் உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் பிடிக்கணும். யோசிக்கலாம், யாரா அவன் பைத்தியம் மாதிரி வந்து வளரிட்டு இருக்கான்னு. ஸோ நம்ம சேனலோட கொள்கையே லேர்னிங்கை ஃபன் ஆக்குறது. ஸோ படிக்கிறது உங்கள் வேலை, அதை பிடிக்க வைக்கிறது என் வேலை. ஸோ வாங்க ஃபன் பண்ணலாம். டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லெசனோட 17வது வீடியோ வந்து அசிமிலேஷன். ஸோ இதில் நம்ம என்ன புதுசாக கற்றுக்க போகிறோம்னா, ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பாடினா என்னது, நம்ம உடம்புல எத்தனை செல்ஸ் இருக்குது, அசிமிலேஷன்னா என்ன, இதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பாடினா என்னன்னு. ஸோ இதுதான் பாடி. இந்த பாடி ஃபுல்லாக மேடப் ஆஃப் செல்ஸ். ஸோ செல்ஸ் தான் ஸ்ட்ரக்சரல் யூனிட். எத்தனை செல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வரலாம். ஸோ நம்ம பாடி ஃபுல்லாக மேடப் ஆஃப் செல்ஸ். ஸோ செல்ஸ் தான் ஸ்ட்ரக்சரல் யூனிட். அதே செல்ஸ் தான் ஃபங்க்ஷனல் யூனிட். நம்ம பாடி ஃபங்க்ஷன் பண்ணணும்னா, ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணணும்னா அதில் இருக்க ஒவ்வொரு செல்லும் அதோட ஃபங்க்ஷனை ஒழுங்காக பண்ணணும். ஸோ செல்ஸ் தான் ஃபங்க்ஷனல் யூனிட். ஸோ நம்ம பாடியோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் இது செல்ஸ். பாடி ஃபுல்லாக மேடப் ஆஃப் செல்ஸ். ஸோ செல் தான் ஸ்ட்ரக்சரல் யூனிட். பாடி ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணணும்னா ஒவ்வொரு செல்லும் அதோட ஃபங்க்ஷனை ஒழுங்காக பண்ணணும். அதனால செல் தான் ஃபங்க்ஷனல் யூனிட். ஸோ இப்போ எத்தனை செல்ஸ் எத்தனை செல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோம், அதை சும்மா வரைஞ்சிருக்கேன். எத்தனை செல்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா உடம்புல 30 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கான். நீங்கள் கேட்கலாம், அது என்னடா மில்லியன்றாங்க, பில்லியன்றாங்க, ட்ரில்லியன்றாங்க. அது என்னன்னா, அது என்ன ட்ரில்லியன்னா 10 to the power 2 100. அதாவது 10 to the power 2னா 1 போட்டு 2 0. 10 to the power 3 1000, 1 போட்டு 3 0. 10 to the power 4 10,000, 1 போட்டு 4 0. 10 to the power 5னா 1 போட்டு 5 0, 1 lakh. 10 to the power 6 தான் மில்லியன். 10 lakhs தான் மில்லியன் சொல்கிறோம். ஸோ 1 போட்டு 6 0 போட்டால் அதுதான் மில்லியன். பில்லியன்னா 10 to the power 9, 1 போட்டு 9 0, 1 2 3 4 5 6 7 8 9. ட்ரில்லியன் பார்த்தோன்னா 1 போட்டு 12 0, 10 to the power 12 தான் 1 ட்ரில்லியன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 1 ட்ரில்லியன்றது 1 போட்டு 12 0 பண்ணும். நம்ம பாடியில் எத்தனை செல்ஸ் இருக்குது, 30 ட்ரில்லியன் செல்ஸ். ஸோ இந்த செல்ஸ் தான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த பாடி. இந்த 30 ட்ரில்லியன் செல்ஸ் தான் சேர்ந்து பாடி ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுதான் ஸ்ட்ரக்சரல் யூனிட். அதே மாதிரி இந்த 30 ட்ரில்லியன் ஒவ்வொரு செல்லும் அதோட ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால தான் நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால செல் தான் ஃபங்க்ஷனல் யூனிட். நீங்கள் இப்போ யோசிக்கலாம், என்னடா டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷனில் வந்து செல்லு கில்லுன்னு மொக்கையை போட்டுருக்கான்னு. அதுக்கு ஏன்னு இப்போ சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் பாடி பார்த்தாச்சு. ஹவு மெனி செல்ஸ், 30 ட்ரில்லியன். இப்போ அசிமிலேஷன்னா என்னன்னு பார்க்குறோம். அது என்ன அசிமிலேஷன்? டைஜஷன் கேள்விப்பட்டிருக்கோம், அப்சார்ப்ஷன் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன அசிமிலேஷன், வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதாங்க அந்த பெரிய ஃபுட் சப்ஸ்டன்ஸு. அதை சிம்பிள் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸாக உடைக்கிறோம். இதுக்கு பேர் என்னது, டைஜஷன். ஸோ இந்த பிரேக் டவுன் ஆன ஃபுட் சப்ஸ்டன்ஸை பிளட் வெசலுக்குள்ளே, இந்த லூமன்லேருந்து சப்மியூகோஸில் இருக்க பிளட் வெசலோ இல்லை லிம்ஃபேட்டிக் வெசலுக்குள்ளேயோ கொண்டு போகிறோம். அதுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன். கடைசியாக இந்த பிளட் வெசல்லேருந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆக வேண்டிய செல் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அதுக்கு ஃபுட் சப்ஸ்டன்சஸ், அதாவது ஃபுட்டில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் தேவை. ஸோ கடைசியாக அந்த பிளட் வெசல்லேருந்து இந்த அதை டைஜஸ்ட் ஆன ஃபுட் சப்ஸ்டன்ஸ் செல்லுக்கு போகுது. நம்மளுக்கு தெரியும் பிரேக் டவுன் வந்து டைஜஷன் பிரேக்கிங் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்சஸ் இன்டூ சிம்பிள் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸ். அதான் டைஜஷன். அப்சார்ப்ஷன் என்ன, மூவ்மெண்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் லூமன் த்ரூ மியூகோசா. ஏன்னா சப்மியூகோசாவில் தான் பிளட் வெசல்ஸ் இருக்குது. த்ரூ மியூகோசா இன்டூ பிளட் ஆர் லிம்ஃப் வெசல். நான் என்ன சொல்லியிருக்கேன், மூவ்மெண்ட் எப்பயுமே ஆர்ட்ரிலேயோ வெயின்லேயோ நடக்காது. கேப்லரிக்கு உள்ளே தான், கேப்லரியை விட்டு தான் பிளட்டுக்குள்ளே இருக்கிறது வெளில போக முடியும். அதே மாதிரி உள்ளே வரணும்னா கேப்லரி வழியாக தான் வரணும். ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் எல்லாம் திக் வால்டு, அது வழியாக மூவ்மெண்ட் நடக்காது. அதே மாதிரி லிம்ஃப் வெசல், லாக்டியல் பார்த்துருக்கோம்ல வில்லையில். ஸோ லூமன்லேருந்து மியூகோசாவை தாண்டி சப்மியூகோசாவில் இருக்க பிளட் ஆர் லிம்ஃப் வெசலுக்கு போகிறது தான் அப்சார்ப்ஷன். ஸோ இப்போ அசிமிலேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
நம்ம செல்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஃபுட் சப்ஸ்டன்ஸ் தேவை. ஸோ அசிமிலேஷன் என்ன? இந்த மூமெண்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் பிளட். இங்கே பார்த்தீங்களா பிளட் வெசல், அதாவது கேப்லரியில் தானே மூவ்மெண்ட் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரம் பிளட் வெசல், அதாவது கேப்லரிஸ் இன்டு த செல். இதுக்கு பேர் தான் அசிமிலேஷன். இந்த டைஜஸ்டட் ஃபுட் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி தான் செல் அதோட ஃபங்க்ஷனை செய்யும். இந்த செல் ஒழுங்காக அதோட ஃபங்க்ஷனை செஞ்சால் தான் பாடி ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஸோ அசிமிலேஷன் இஸ் மூமெண்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் பிளட் வெசல், அதாவது கேப்லரிஸ்லேருந்து செல்லுக்குள்ளே போகுது. த செல் யூசஸ் தோஸ் டைஜஸ்டட் பிளட் ஃபுட் சப்ஸ்டன்சஸ் ஃபார் கேரிங் அவுட் இட்ஸ் ஃபங்க்ஷன். அதுதான் அசிமிலேஷன். breakdown digestion, lumen to blood vessel absorption, from blood vessel to cell தான் assimilation. ஸோ இந்த 3 கொஷின் இப்போ ஆன்சர் பண்ணியாச்சு. ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பாடி செல். எத்தனை செல்? 30 ட்ரில்லியன். 10 to the power 12, அதாவது 1 போட்டு 12 0 போடுறோம். வாட் இஸ் அசிமிலேஷன்? அசிமிலேஷன்னா டைஜஷன் நடந்து அப்சார்ப்ஷன் நடந்து ஒரு வழியாக பிளட்டில் இருக்க டைஜஸ்டட் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் செல்லில் ரீச் ஆகிறது தான் அசிமிலேஷன். அதாவது மூமெண்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் பிளட் வெசல் இன்டு த செல். அந்த செல் வந்து அந்த டைஜஸ்டட் ஃபுட் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி அதோட ஃபங்க்ஷனாக பண்ணுது. அது ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணால் தான் பாடி ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஏன்னா செல்லு தான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பாடி. தேங்க்யூ. இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்ஸ் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் நீ பாட்டுக்கு நடத்திட்டு போயிடுவேன், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நோட்ஸ் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். பை.